சென்னை செல்லும் பேருந்து புதுவையை விட்டு புறப்பட்டதும் கடிகாரத்தை பார்த்தாள் கஸ்தூரி. 6 அடிக்க 10 நிமிடம் இருந்தது. எப்படியும் சென்னையை அடைய 8:30 அல்லது 8:45 ஆகிவிடும். கத்திப்பாராவிலிருந்து மற்றொரு மாநகர பேருந்தை பிடித்து வீடு போய் சேர எப்படியும் மணி 9ஐ தாண்டிவிடும். வினயா குட்டி தூங்கியே போயிருக்கும். வழக்கமாக வெள்ளிக்கிழமை 4 மணிக்கே அனுமதி வாங்கி கொண்டு அலுவலகத்தை விட்டு புறப்பட்டு விடுவாள். இன்றைக்கு அது முடியவில்லை. இன்ஸ்பெக்ஷன் அது இது என்று தாமதமாகிவிட்டது. 5:30 மணிக்கு அனுப்பியதே பெரிய விஷயம். மற்றவர்களுக்கெல்லாம் இரவாகிவிடும் வீடு செல்ல. சென்னைக்கு மாறுதல் கிடைக்கும் வரை இந்த அலைச்சல் தவிர்க்க முடியாதது. அரசு பணியை வேண்டாம் என்று புறக்கணிக்கவும் முடியாது. பாவம், குழந்தைதான் அவளை பிரிந்து அல்லாடுகிறது. கஸ்தூரியின் அம்மாதான் அதை பார்த்து கொள்கிறாள். அதற்காகவே அம்மா வீட்டுக்கு அருகில் வீடு பார்த்து கொண்டு வந்திருந்தார்கள். மாமியார் முகத்தில் அரைந்தார் போல் முடியாதென்று கூறிவிட்டாள். ஓம் பொண்டாட்டி என்ன ரொம்ப மதிக்கிறா பாரு, இதுக்கு மட்டும் நான் வேணுமாக்கும். சுவாமிநாதனிடம் ஒரு வண்டி குறை இவளை பற்றி சொல்லி புலம்பி இருக்கிறாள். பாவம் சுவாமிநாதன் தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு வாய் திறக்கவே யோசித்தான். அம்மாவை வற்புறுத்த முடியாது, என்ன செய்யலாம் என்று கஸ்தூரியிடம் கேட்டான். பாத்து கட்டா போகட்டுமே, அதுக்காக அவங்க காலில் போய் விழுவோமாக்கும். எங்க வீட்டுல இப்படி சொல்ல மாட்டாங்க, அதனால தனியா போயிடுவோம். எங்க அம்மா வீட்டுக்கிட்டேயே வீடு பாத்துக்குவோம். சுவாமிநாதன் திகைத்தான். தனி குடித்தனம் என்று சொன்னால் அம்மாவும் அப்பாவும் அதற்கு சம்மதிப்பார்களா அல்லது கூடாதென்று சண்டை போடுவார்களா? எப்படி சொல்வது என்று யோசித்தான். நீ முதல்ல உங்க வீட்டுல விஷயத்த சொல்லி குழந்தைய பாத்துக்க முடியுமான்னு கேளு, அதுக்கப்புறம் இங்க பேசுவோம். அப்போதைக்கு ஏதோ சொல்லி நழுவினான். அவள் அடுத்த நாளே தன் பிறந்த வீட்டுக்கு சென்றாள். வினயாவையும் தூக்கி கொண்டு. குழந்தையை பார்த்ததும் தம்பி ஓடி வந்து அதை வாங்கி கொண்டான். என்னடா ஆபீஸ் போகல இன்னைக்கு? போகணுக்கா, மத்தியானத்துக்கு மேல போவேன். அவன் வினயாவுடன் விளையாட ஆரம்பித்தான். என்னடி இந்த நேரத்துல வந்திருக்க? சொல்றேம்மா. அப்பா எங்க? கடைக்கு போனார். என்ன விஷயம் சொல்லேன். ஏங்கா, வேலை கிடைச்சதுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தியா நீ? தம்பி உள்ளறையிலிருந்து சத்தமாக கேட்டான். இந்தா வாங்கிட்டு வா. கஸ்தூரி பர்ஸை பிரித்து ரூபாய் எடுத்து நீட்டினாள். வேணா வேணா, கேட்டாதான் தருவியாக்கும். போடானா. அவள் ரூபாயை அவன் கையில் திணிக்க அவன் வினயாவையும் தூக்கி கொண்டு கடைக்கு போனான். அப்பா வந்துட்டாரு. வாசலில் இருந்து குரல் கொடுத்து விட்டு போனான். அப்பாவின் முகம் கஸ்தூரியை கண்டதும் மலர்ந்தது. எப்பமா வந்த? மாப்பிள்ள வரல? இல்ல, என்னை விட்டுட்டு ஆபீஸ் போயிட்டாரு. சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போறேன்னாரு. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கத்தான் வந்தேன்பா. என்னம்மா? மாமியார் என் பொண்ணை பாத்துக்க மாட்டேன்னுட்டாங்க. ஏனா? அப்பாவின் முகம் மாறியது. எப்படா கழுத்து இருக்கலாம்னு காத்துட்டு இருந்தாங்க இல்ல, இப்ப அதுக்கு சரியான சமயம். புத்திய காட்டுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. அம்மா குறுக்கிட்டு தொடர்ந்தாள். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. பேர பொண்ணு மேல அவங்களுக்கு மட்டும் பாசம் இருக்காதா என்ன? காரியம் ஆவணும்னா நீயும் கொஞ்சம் பணிஞ்சுதான் போகணும். நீ அதிகாரமா கேட்டிருப்ப. உனக்கு தெரியுமா? பாத்தியா நீ? நான் எதுவுமே தப்பா பேசல, பணிவாத்தான் சொன்னேன். வேலை கிடைச்சிருக்கு, அரசாங்க வேலை, பாண்டிச்சேரி பக்கத்துலன்னு. கொஞ்சமாச்சும் சந்தோஷப்படணுமே. உம்முன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த வாரம் சேரணும். குழந்தைய இவரும் இங்கதான் இருப்பாங்க. நான் மட்டும்தான் போறேன். வாரம் வந்துட்டு போவேன். குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றேன். முடியாதுன்னு பட்டுன்னு ஒரு பதில். உன் பொண்டாட்டியை நான் மதிக்கிற அழகுக்கு நான் ஏன் பாத்துக்கணும்னு கேக்குறாங்க. எதுக்கும் முடிச்சு போடுறது. அவங்க பையனுக்கு பிறந்த குழந்தைன்னு கொஞ்சம் கூட பாசம் இல்லாம பேசுறாங்க. இதுக்கு மேல ரோஷம் கெட்டு போய் காலைய அவிழுவாங்க. பாத்து காட்டி போங்க, எங்க அம்மா கிட்ட விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனாலும் உனக்கு அவசரம் அதிகம்டி. என்ன வேற என்னமா செய்ய சொல்ற? தேவையில்லாத விரோதத்தை வளர்க்கறது அவங்கதான். கல்யாணமாகி மிஞ்சி போனா 2 வருஷம் ஆகுது. குழந்தைக்கு 10 மாசம். இத தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ணுவேன்? சின்ன குழந்தைய பாத்துக்கிறதுனா சும்மாவா? எனக்கு வயசாகுது, என்னால முடியாதுன்றாங்க. அவங்க வீட்டு வாரிசை அவங்க பாத்துக்காம யார் பாத்துப்பாங்க? அப்புறம் எதுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? வரதட்சணை 20,000 வாங்குனீங்கன்னு கேட்டேன். வரதட்சணை வாங்கினா நான் உனக்கு ஆயாவா? உங்க அப்பன் தான் கொடுத்தான், நான் வாங்கினேனான்றாங்க. எங்க என் எதிர வந்து சொல்ல சொல்லு. நானா கொடுத்தேனா, கேட்டு கொடுத்தேனான்னு. அப்பாவின் முகம் சிவந்தது. குழந்தை இங்கேயே இருக்கட்டும், நீ போய் வேலையில சேர்ற வழிய பாரு.
அப்பா தீர்மானமாக சொன்னதும் கஸ்தூரியின் முகம் மலர்ந்தது. அன்று மாலை சுவாமிநாதன் வந்ததும் மறுநாள் விடியற்காலையில் புறப்பட்டு சென்று ஜாயின் பண்ணி விடுவது என்று முடிவெடுத்தார்கள். சுவாமிநாதன் அவளது அப்பாவுக்கு நன்றி சொன்னான். இது ஒரு பெரிய உதவி என்று நெகிழ்ந்து போனான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு பொண்ணை கை கழுவிட முடியுமா? கடைசி வர அவ கஷ்ட நஷ்டத்துக்கு உதவுற கடமை எங்களுக்கும் இருக்குல்ல. ஆனா கூட உங்க அம்மா மேல எனக்கு வருத்தம் தான். இவ்வளவு செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சும் என் பொண்ண அவங்க நல்லா நடத்தல. விரோதியாவே ஏன் பாக்குறாங்கன்னு புரியல. அவன் தலை குனிந்து நின்றான். மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்த பிறகு பெரும்பான்மையான அம்மாக்கள் ஏன் விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள் என்று புரியாமல் நின்றான். நல்ல காலம், நான் செஞ்ச புண்ணியம், நீங்க நல்லவரா கிடைச்சிருக்கீங்க, அது போதும். மாமியார் மாமனார் உறவெல்லாம் கொஞ்ச நாள் தான். ஒரு பொண்ணுக்கு கடைசி வர கூட வர போறது புருஷன் தான். அதே மாதிரி புருஷனுக்கு பொண்டாட்டி. அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க 2 பேரும் கடைசி வர அன்பு குறையாம இருங்க, அது போதும். நிச்சயமா மாமா, பஞ்சபூதங்களையும் தேவர்களையும் சாட்சியா வச்சு கைவிட மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு உங்க பொண்ணு கைப்பிடிச்சு கழுத்துல 3 முடிச்சு போட்டிருக்கேன். என் உசிறு இருக்கிற வர அவ கண் கலங்காம பாத்துக்குவேன். சுவாமிநாதன் அவர் கைப்பிடித்து சொல்லிவிட்டு கிளம்பினான். குழந்தை அங்கேயே இருந்தது. மாமியார் இவர்களை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். மறுநாள் விடியற்காலையில் பாண்டிச்சேரி பஸ் பிடித்து பயணப்பட்டார்கள். பணியில் சேர்ந்துவிட்டு அடுத்த நாள் சனி ஞாயிறு என்பதால் அன்று மாலையே ஹாஸ்டல் ஒன்றில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு சென்னைக்கு புறப்பட்டு வந்தார்கள். இரவு மிக தாமதமாகவே வந்து கதவை தட்ட மாமியார் கதவை திறக்கவே இல்லை. படபடவென்று தட்டி மற்ற குடித்தனக்காரர்களின் உறக்கத்திற்கு இடையூறு செய்ய வேண்டாம் என நினைத்தவன் அவளையும் அழைத்து கொண்டு நேராக மொட்டை மாடிக்கு சென்றான். தலையணை விரிப்பு என்று எதுவும் இல்லாமல் வெறும் தரையில் படுத்தார்கள். இரவுக்கு மேல் பனியின் சில்லிப்பு படிய படிய உடைகள் சில்லிட்டு உடம்பு ஆடியது. விடியலில் எழுந்து கீழே வந்தார்கள். எப்போ வந்தாய், எங்கே படுத்தாய் என்று கூட கேட்கவில்லை யாரும். பாவம் சுவாமிநாதன் அனாவசிய பிரச்சனையாக்க வேண்டாம் எதையும் என்று நினைத்தபடி அவனாகவே வழிய பேசி விஷயம் சொன்னான். பணியில் சேர்ந்தாகிவிட்டது. குழந்தையை கஸ்தூரியின் வீட்டில் விடப்போவதாக கூறினான். அப்புறம் நீ மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? அம்மா வெடுக்கன கேட்டாள். என்னையும் போயிடுன்றியா? ஏன், உன் பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொன்ன உன் மாமியார் உனக்கும் பொங்கி போட மாட்டாங்களா என்ன? இப்படி கேட்ட அம்மாவை வெறித்து பார்த்தான் சுவாமிநாதன். எனக்கு பொங்கி போட உன்னால முடியலன்னா சொல்லுமா, அதுக்காக குத்தல் குதர்க்கமா பேசாத. அம்மா முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே போனாள். திங்கட்கிழமை விடியற்காலம் கஸ்தூரி மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு கிளம்பி சென்றாள். குழந்தையை விட்டு பிரிந்திருப்பது கஷ்டமாக இருந்தது. குழந்தையின் முகமே எங்கு நோக்கினாலும் தெரிந்தது. ஊரை விட்டு புருஷன் குழந்தையை விட்டு பிரிந்து வந்து எங்கோ ஒரு முன்பின் தெரியாத ஊரில் முன்பின் தெரியாத மனிதர்களுக்கிடையில் உட்கார்ந்து கொண்டு என்ன பிழைப்பது என்று மனது சலித்து போயிற்று. பணியில் சேர்ந்த கையோடு மாறுதலுக்கான விண்ணப்பமும் கொடுத்தவளை இலக்காரமாக பார்த்து சிரித்தார்கள். அப்படியொன்றும் அது சுலபத்தில் கிடைத்து விடாது என்றார்கள். அவள் அந்த பொறுப்பை கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு வேலையை பார்த்தாள். எப்போதும் வீட்டு ஞாபகம்தான். வெள்ளிக்கிழமை காலையிலேயே உடம்பு பரபரக்க துவங்கிவிடும். 4 மணிக்கெல்லாம் அனுமதி பெற்று ஊருக்கு பஸ் ஏறி விடுவாள். 7-7:30க்குள் அம்மா வீட்டில் இருப்பாள். அவள் தலையை கண்டதும் குழந்தை பாய்ந்து வந்து ஒட்டி கொள்ளும். கழுத்தை கட்டி கொண்டு கன்றுக்குட்டி மாதிரி முகத்தோடு முகம் உரசி கொஞ்சும். அந்த 2 நாளும் அம்மா வீட்டில்தான் இருப்பாள் குழந்தையோடு. திங்கட்கிழமை விடியற்காலை இட்லி வார்த்து மிளகாய் பொடி தடவி அம்மா கொடுக்கும் டிஃபனோடு புறப்படுவாள். தம்பி பஸ் ஸ்டாண்ட் வரை கொண்டு வந்து விடுவான். எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர முயற்சி பண்ணு. அப்பா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சலிக்காமல் சொல்லும் வசனம் இது. முதல் 2 மாதம் இப்படித்தான் சென்றது. ஒரு சனி ஞாயிறில் வாடிய முகத்தோடு வந்தான் சுவாமிநாதன். அம்மா என்கிட்ட ஒரே சண்டை என்றான் அவளிடம். எதுக்கு? நீ அவங்கள மதிக்கிறது இல்லையா, நேரா இங்க வந்துட்டு போயிடுறியா? எப்படி மதிக்க முடியும்? மதிக்கிற போலத்தான் நடந்துக்கிறாங்களா? சீரு செனத்தையும் வக்கனையா கேட்டு வாங்கிக்கிட்டவங்க பொறுப்புன்னு வரும்போது மட்டும் தட்டி கழிச்சு முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொன்னா யாருதான் மதிப்பாங்க? செலவழிச்சு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு நம்ம குழந்தையையும் பாத்துக்கணும்னு எங்க வீட்டுக்கு என்ன தலையெழுத்தா? கேட்க வேண்டியதானே உங்க அம்மா கிட்ட. கேட்டனே, கேட்டதுக்கு தான் சண்டை, அழுக, ஆர்ப்பாட்டம் எல்லாம். தனியா வீடு பார்த்துட்டு போயிடுன்ட்டாங்க. பாத்துக்கிட்டா போச்சு. மனுஷங்க இருப்பாங்களா அவங்களோட?
அப்படின்னா வீடு பார்க்கலாங்கிறியா? பின்ன நாம என்னங்க தப்பு செஞ்சோம்? மருமகள்னா இவங்க இஷ்டப்படி ஆட்டி வைக்கிற பொம்மைன்னு நினைச்சிட்டாங்களா? பொழுது விடிஞ்சு பொழுது போற வரைக்கும் அடுப்படியில வியர்க்க வியர்க்க நின்னு வேளா வேலைக்கு இவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு போட்டிருந்த வரைக்கும் நான் நல்லவ. முதலா கம்பெனி வேலை கிடைச்சு போனேன் பாருங்க, அன்னையில இருந்து நான் பொல்லாதவ. வீட்டு வேலை செய்ய ஆள் இல்ல பாருங்க. அதனால இத்தனைக்கும் காலையில நான் அத்தனை வேலையும் செஞ்சு வச்சுட்டு தானே போயிட்டு இருந்தேன். புள்ளத்தாச்சின்னு ஒரு பரிவு கூட இல்லாம முகத்தை காட்டுனாங்க. அத்தனையும் பொறுத்துக்கிட்டு அங்க இருந்ததுக்கு கிரீடமா வச்சிட்டாங்க. என்ன செஞ்சாலும் ராட்சசின்னு தான் சொல்ல போறாங்க. சொல்லிட்டு போகட்டும்னு தனியா வந்துடுறது தான் நல்லது. நான் அப்பா கிட்ட இங்கேயே எங்கேயாவது வீடு பார்க்க சொல்லிடுறேன். உங்களுக்கும் அலைச்சல் மிச்சம். குழந்தைய நீங்களும் பாதி நேரம் பார்த்துக்கலாம். உங்க ஒரு ஆளுக்கு சமைச்சு சாப்பிட மாட்டீங்க, நீங்க சமையல் தான் நல்லா செய்வீங்களே. அவன் சரி என்றான். உடனே அப்பாவிடம் சொல்லி வீடு பார்க்க சொல்லிவிட்டு ஊருக்கு புறப்பட்டு போனாள். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தபோது அப்பா அந்த சந்தோஷமான விஷயத்தை சொன்னார். அவள் முகம் மலர்ந்தது. அப்பா குடியிருந்த வீட்டிலேயே ஒரு போஷனை அவளுக்கு ஒழித்து கொடுக்க சொல்லி அவர் வீட்டு சொந்தக்காரரிடம் கேட்டிருக்கிறார். வீட்டுக்காரரும் அதற்கு சம்மதித்திருக்கிறார். அவர்களது வேண்டாத சாமான்கள் போட்டு வைத்திருந்த ஒரு பகுதியை ஒழித்து சுத்தப்படுத்தி வேண்டிய வசதிகள் செய்து வைத்திருந்தார். வாடகை அட்வான்ஸ் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் அப்பாவே பேசி முடித்துவிட பிறந்து வளர்ந்த அதே வீட்டிலேயே தனி குடித்தனம் செய்யும் வாய்ப்பும் கிடைத்த மகிழ்ச்சியில் கஸ்தூரியின் முகம் மலர்ந்தது. ஒரு வாரம் மெடிக்கல் லீவு போட்டுவிட்டு வீடு மாற்றும் வேலையை கவனித்தார்கள். மாமனார் வீட்டுக்கு குடி போறையா? உருப்பட்டா போலதான். சுவாமிநாதனின் அப்பா கிண்டல் அடித்தார். மாப்பிள்ளையா நடத்த மாட்டாங்கடா, வேலைக்கார மாதிரி வச்சுக்குவாங்க. எழுதி வேணாலும் தரேன். அம்மா வெடித்தாள். பெத்தவங்க நீங்களே அப்படித்தானே நடத்துறீங்க. நீங்க அன்பா இருந்திருந்தா நான் ஏன் தனியா போறேன்? பேசுவடா, பொண்டாட்டிய அடக்க துப்பில்லாட்டாலும் பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல போ. நீதானமா தனியா போன்னு சொன்ன, அதான் தனியா போறேன். அப்புறம் எதுக்கு திட்டுற? ஏண்டா, அவ வீட்லயே வீடு பார்த்து போக சொன்னா ஒரு நேரம் உன் வீட்டுல வந்து அக்கடான்னு இருக்க முடியுமா எங்களால? ஏன் யாரு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க? உனக்கு தான் மான ரோசம் இல்லைனா எங்களுக்குமா? பொண்ணை கொடுத்தவனுக்கு எதிர வந்து உட்கார்ந்து காஃபிக்கும் டிஃபனுக்கும் தட்டு நீட்டுவோம்னு நினைச்சிட்டியாக்கும். என்ன பேசுறமா நீ? நீயா வேண்டாது எல்லாம் நினைச்சுக்கிட்டு எதுக்கு மனுஷங்களை விரோதமா பாக்குற? உன் பிள்ளைக்கு நீ எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொன்ன பிறகுதானே அவர் தன்னோட பொண்ணுக்கு உதவி செய்யறதா ஒத்துக்கிட்டாரு. உன்ன மாதிரியே அவங்களும் ஒதுங்கி நிப்பாங்களா என்ன? பாத்தீங்களா, நம்மளை விட அவங்க தான் நல்லவங்களாம். உங்க பிள்ளை சர்டிபிகேட் கொடுத்துட்டான். பொண்டாட்டி மயக்கம்னு சும்மாவா சொன்னாங்க? அப்படி மயக்கி வச்சிருக்கா அவ. ஆமா, மயக்கி தான் வச்சிருக்கா. நீ அப்பாவை மயக்கினா போல. சுவாமிநாதன் தாங்க முடியாத எரிச்சலோடு பட்டன சொல்ல அம்மா அந்த வார்த்தையில் அதிர்ந்து போய் அமைதியானாள். அந்த தாக்குதலின் அதிர்ச்சி தாழாமல் அவள் கண்கள் மழுக்கென்று உடைந்தன. சில நேரம் தீயை தீயால் தான் கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது. அம்மா அவன் மனைவி மீது சொன்ன குற்றச்சாட்டை அவன் அம்மாவின் மீதே திருப்பி எறிந்து அவளது நிஷ்டூர பேச்சை கட்டுப்படுத்தினான். அதன் பிறகு வீடு படு அமைதியாய் இருந்தாலும் உள்ளம் கொதித்து கொண்டிருப்பதை அவர்களது கண்கள் காட்டி கொடுத்தன. மறுநாள் விடியற்காலை சிறிய டெம்போ வந்து நிற்க கஸ்தூரி எடுத்துக்கொண்ட சாமான்களை சுவாமிநாதன் அதில் ஏற்றினான். எல்லாவற்றையும் ஏற்றி முடித்ததும் அப்பாவிடம் வந்தான். நாங்க புறப்படுறோம், நமஸ்காரம் செய்யறோம், சேர்ந்து நில்லுங்க என்றான். அப்பா பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பி கொண்டார். அம்மா உள்ளறையிலிருந்து எட்டி கூட பார்க்கவில்லை. அண்ணன் குப்புறப்படுத்திக் கொண்டிருந்தான். கஸ்தூரி கோபமாக புருஷனை பார்த்து போகலாம் என்று கண்ணசித்தாள். அடுத்த நிமிடம் இருவரும் கிளம்பி விட்டார்கள். மனுஷங்களா பேய்களா இவங்க? காரணமே இல்லாம எதுக்கு என்ன வெறுக்கிறாங்க? பொறுமினாள் கஸ்தூரி. விட்டு தள்ளு. இருந்தாலும் நீங்க சரியாத்தான் கொடுத்தீங்க. என்னமோ வாயில வந்துடுச்சு அப்படி. ஆனா ஏண்டா அப்படி சொன்னோம்னு அப்புறம் வருத்தப்பட்டேன். என்ன இருந்தாலும் அம்மாவாச்சே. என்ன இருந்தாலும் பையன்னு அவங்க நினைக்கிறாங்களா? மருமக வந்ததும் மகனையும் இல்ல விரோதியா பாக்குறாங்க. அது என்ன குணம்? இப்படி பேசுறவங்க வாய இப்படித்தான் அடக்கணும். அவனை சமாதானப்படுத்தினாள். நல்லபடியாய் தனி குடித்தனம் துவங்கியது. சுவாமிநாதன் தானே சமைத்து கொண்டான். தன்னால் முடிந்தவரை குழந்தையை பார்த்து கொண்டான். அவன் அலுவலகம் சென்று திரும்பி வரும் வரை அவள் அம்மாவும் அப்பாவும் பார்த்து கொண்டார்கள். அலுவலகம் விட்டு வந்ததும் மீண்டும் பொறுப்படுத்திக் கொள்ளுவான் அவன். இரவு அவனது மார்பின் மீதே உறங்கும் குழந்தை. தாய் வீட்டுக்கு எதிரிலேயே தனி குடித்தனம் என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு, கூடவே சந்தோஷமும் என்று நினைத்தாள் கஸ்தூரி.
சென்னைக்கே மாறுதலாகி வந்துவிட்டால் இன்னமும் நன்றாக இருக்கும். அதற்கு இன்னும் எவ்வளவு நாளாகுமோ? கத்திப்பாராவில் பஸ் நின்ற போது மணி 9. வீடு சென்று சேரும்போது மணி 10. குழந்தை தூங்கி போயிருந்தாள். என்னடி இவ்வளவு லேட்டு? பாவம், அது அம்மா வரலையேன்னு சொல்லிட்டே தூங்கி போயிடுத்து. கஸ்தூரி தூங்கி கொண்டிருந்த குழந்தையை அணைத்தபடி சற்று நேரம் படுத்தாள். முத்தமிட்டாள். மாப்பிள்ள உனக்காக ஏதோ சமைச்சு வச்சுட்டு போயிருக்காரு பாரு. அவருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டியா, உன்னை சாப்பிட்டுக்க சொன்னாரு. அம்மா அடுக்கலைக்கு சென்று தானே தட்டெடுத்து சாதமும் குழம்பும் போட்டு எடுத்து வந்தாள். சுவாமிநாதன் சமையலில் படு எக்ஸ்பர்ட். அவளுக்கு தான் கல்யாணம் நிச்சயிக்கும் வரை சமைக்க தெரியாமல் இருந்தது. புகுந்த வீட்டுக்கு சென்ற முதல் நாள் மாமியார் புலிக்காய்ச்சல் செய்திடு என்று உத்தரவிட கையில் புலியும் நெஞ்சில் காய்ச்சலுமாக நின்று பரிதாபமாக புருஷனை பார்த்தாள். அவன் நமுட்டு சிரிப்போடு என்ன என்கிறார் போல் பார்த்தான். தெரியாது, அவள் ஜாடையால் சொன்னாள். அம்மாட்ட சொல்லவா? அருகிலே வந்து கேட்டான் சிரிப்பு மாறாமல். வேணாம், சொல்றேன். என்ன பொண்ணு வளர்த்திருக்காங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயம் எத்தனையோ எனக்கு தெரியும். என்ன? அவங்களுக்கு டைப்பிங் ஷார்ட்கட் தெரியுமா? எனக்கு தெரியும். அவங்களுக்கு படம் வரைய தெரியுமா? எனக்கு தெரியும். அவங்களுக்கு கதை எழுத தெரியுமா? எனக்கு தெரியும். இத்தனை தெரிஞ்சவளுக்கு சமைக்க மட்டும் தெரியாதுன்னா எப்படி நம்புறதா? சாம்பார் பொரியல் மட்டும்தான் செய்ய தெரியும், மற்ற வெரைட்டி எல்லாம் தெரியாது. இப்ப என்ன செய்யன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரி, நான் சொல்றபடி செய். அவன் சொல்லி கொடுத்தான். அவனுக்கு சமையல் தெரியும் என்பதே அப்போதுதான் தெரிந்தது. அவனிடம் இருந்துதான் பல வகை சமையல்களையும் செய்ய கற்றுக்கொண்டு பிறகு சமையலில் அவனையே மிஞ்சினாள். அப்புறம் என்னம்மா விசேஷம் இங்க? சாப்பிட்டபடி அம்மாவிடம் கேட்டாள். விசேஷம் தானே இருக்கு. உன் தம்பி கணபதிக்கு வரன் ஒண்ணு வந்திருக்கு. ஜாதகம் நல்லா சேர்ந்திருக்கு. நீ வந்த பிறகு பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்பா. அப்படியா? போட்டோ ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல, முதல்ல உன்னை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னாரு அப்பா. மறுநாள் அப்பாவும் அவளும் மட்டும் அண்ணா நகர் போய் பெண்ணை பார்த்தார்கள். உறவினர் வீட்டில் இருந்தாள் அந்த பெண். வசதியற்ற குடும்பம் என்று ஏற்கனவே சொல்லித்தான் அழைத்து வந்திருந்தார் அப்பா. அழகி என்று சொல்ல முடியாவிட்டாலும் குறைகள் எதுவுமில்லை. அலங்காரம் என்று எதுவும் செய்து கொள்ளவில்லை. சட்டையின் கையில் வரி வரியாய் எந்த சோப்புக்கும் போகாத அழுக்கு வளையங்கள். இன்னும் 2 முறை தோய்த்தால் நிச்சயம் கிழிந்து விடும் நிலை. இந்த பொண்ணையே முடிச்சிடலாம்பா, வரும் வழியில் அப்பாவிடம் சொன்னாள். நானும் அதான் நினைச்சேன். கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்ச பொண்ணுதான் கஷ்ட நஷ்டங்களுக்கு அனுசரிச்சு போவா. சட்டையில இருந்த அழுக்க வெளிப்படையா காட்டுனது எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. எதுக்கும் வேஷம் போட மாட்டாங்கிற நம்பிக்கை வருது. அப்பா அதை ஆமோதித்தார். அதன் பிறகு மற்ற சகோதரிகள் மாப்பிள்ளைகளுடன் முறைப்படி பெண் பார்த்து நிச்சயதார்த்தத்திற்கு நாள் குறித்தார்கள். மற்ற மாப்பிள்ளைகளை எல்லாம் நேரில் சென்று அழைத்து விட்டு வந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே இருந்ததாலோ என்னவோ சுவாமிநாதனை மட்டும் அழைக்கவில்லை. சுவாமிநாதன் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அம்மா ஒரு வார்த்தை அவனிடமும் சொல்லியிருக்கலாம் என்ற வருத்தம் கஸ்தூரிக்கு ஏற்படவே செய்தது. இவர்கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடேமா. நிச்சயதார்த்தத்தன்று காலை அம்மாவிடம் இப்படி சொன்னது தப்பாய் போயிற்று. அம்மா போய் அப்பாவிடம் என்ன சொன்னாலோ அப்பா முகம் சிவக்க வந்தார். ஓஹோ, கூட்டாத்தான் வருவீங்களோ? அவ்வளவு தூரத்துல இருக்கியாக்கும். இதுக்கா உன்னை கிட்ட கொண்டாந்து வச்சுக்கிட்டேன். அப்பா அரை மணிக்கு தொடர்ந்து காச் மூச்சென்று கத்தினார். கஸ்தூரி வாயடைத்து போனாள். பதிலுக்கு கண்களில் மடை திறந்தது. அப்பாவுடைய கத்தலில் கோபம் மட்டுமல்ல, அவருடைய வேதனையும் புரிய அவளுக்கு தன் தவறும் புரிந்தது. கூப்பிடாததற்கு காரணம் அவமரியாதை அல்ல, அதிகபட்ச அன்பு என்பது புரிந்தது. கூடவே அம்மாவின் மீது எரிச்சல் ஏற்பட்டது. அம்மா இப்படி ஒன்றுக்கு நாளாய் அப்பாவிடம் சொல்லி இருக்க வேண்டாம். ஒன்று தானே ஒரு வார்த்தை சுவாமிநாதனிடம் சொல்லி அழைத்திருக்கலாம், அல்லது எதுவுமே செய்யாமல் பேசாமலாவது இருந்திருக்கலாம். கூப்பிடவில்லை என்பதற்காக அவன் கலந்து கொள்ளாமலா இருக்க போகிறான்? அதுவும் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு. இப்படி நினைத்து அம்மா பெருந்தன்மையாக அப்பாவிடம் இதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்பாவுக்கும் அவளுக்கும் இடையில் விரிசலை ஏற்படுத்த வேண்டுமென்றே சொன்னார் போல் இருந்தது கஸ்தூரிக்கு. நிச்சயதார்த்தத்தில் சகஜமாகவே இருந்தாள். ஓடி ஆடி எல்லா வேளையும் கவனித்தாள். பெண் வீட்டுக்காரர்களும் மற்ற உறவுகளும் போன பிறகு அப்பா தன் எல்லா பெண் மாப்பிள்ளைகளுடனும் சிரித்து பேசிக் கொண்டிருக்க
கஸ்தூரியால் இயல்பாக பேச முடியவில்லை. அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டால்தான் மனம் ஆறும் போல் இருந்தது. அக்காக்கள் கிளம்பிய போது அப்பா எல்லோருக்கும் கல்யாணத்திற்கு வேண்டிய புடவை துணிமணிகள் வாங்கி கொள்ள சொல்லி ஆளுக்கு 2000 ரூபாய் பணம் வைத்து கொடுத்தார். அக்காக்கள் புறப்பட்டு போனதும் அப்பா அவளையும் சுவாமிநாதனையும் அழைத்தார். வெற்றிலை தட்டில் பணத்தை வைத்து அவர் நீட்டிய போது கஸ்தூரியின் கண் கலங்கியது. சாரிப்பா என்று சொல்லி அவர் காலில் விழுவதற்கு அவள் தயாரான போது அப்பா முந்திக் கொண்டார். சாரி மாப்பிள்ள, உங்களை என் பிள்ளை மாதிரி நினைச்சுதான் கூப்பிடல. வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு கூப்பிட்டா நீங்க சங்கடப்பட போறீங்களேன்னு தான் கூப்பிடல. தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. அப்பா சொல்லவும் சுவாமிநாதன் ஆடி போனான். மன்னிப்பு கேட்டு அவர் இன்னும் பெரியவராக உயர்ந்து போக அவன் இந்த அவமானம் உன்னால் தானே என்பது போல கஸ்தூரியை கோபத்தோடு பார்த்தான். கஸ்தூரி விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். அப்பாவின் கால் தொட்டு மன்னிப்பு கேட்டாள். சாரி மாமா, நான் எதுவுமே நினைக்கல. இவளே ஏதோ நினைச்சுக்கிட்டு கேட்டிருக்கா. நான் மாப்பிள்ளை இல்ல, உங்க பிள்ளை மாதிரி தான். இதுக்காக கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். இது என் வீட்டு கல்யாணம், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. கஸ்தூரியால் ஏற்பட்ட காயம் அவனது பேச்சில் ஆறி போக அப்பா அதோடு அந்த விஷயத்தை மறந்து போனார். அப்பா கடுமையான உழைப்பாளி, அவருக்கு இணையாய் உழைப்பவள் அம்மா. மெயின் ரோட்டில் பலகார கடையொன்று வைத்திருந்தார் அப்பா. இனிப்பு, காரம், வடை, போலி என்று சகல பட்சணமும் வீட்டில் செய்து கடையில் வைத்து விற்றார்கள். பெரிய ஆர்டர்களும் எடுத்து செய்வதுண்டு. விடியற் காலை பற்ற வைக்கும் அடுப்பு பண்டிகை நேரங்களில் விடிய விடிய கூட எரியும். இந்த உழைப்பில்தான் 4 பெண்களுக்கு கல்யாணம் செய்தார் அவர். அவரது உழைப்புக்கும் நியாயமான மனதிற்கும் மாப்பிள்ளைகள் 4 பேருமே மிக நல்லவர்களாய் அமைந்தார்கள். மாப்பிள்ளைகளைப் போலவே தனக்கு மருமகளாய் அமையும் பெண்ணும் நல்ல குணமுள்ளவளாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் கஷ்டத்தில் வளர்ந்த பெண்ணுக்குத்தான் கஷ்ட நஷ்டங்கள் புரியும் என்று நினைத்து வசதியற்ற வீட்டிலிருந்து ஒரு பெண்ணை நிச்சயம் செய்தார். வரதட்சணை, நகை, சீர் என்று எதுவும் கேட்கவில்லை. ஆசையாய் உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் செய்வதே போதும் என்று சொல்லிவிட்டார். மாறாக தானே மருமகளுக்கும் பெண்களுக்கு செய்தது போல நகைகள் வாங்கி வைத்தார். நல்ல புடவைகள், தினசரி உடுத்தும் புடவைகள் என்று அவளுக்கு வேண்டியவற்றையெல்லாம் தானே பார்த்து பார்த்து வாங்கி வைத்தார். கட்டில், பீரோ, மெத்தை முதற்கொண்டு தானே வாங்கி போட்டார். உறவுகள் எல்லாம் அந்த பெண்ணை அதிர்ஷ்டக்காரி என்று சிலாகித்தன. அந்த பெண் அதிர்ஷ்டசாலிதான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அப்பாதான் துரதிருஷ்டசாலியானார். ஏண்டி சுந்தரி, 4 நாத்தனாராமே உனக்கு? இருக்கட்டுமே, நாத்தனார்னா என்ன கொம்பா? எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. அக்கா சங்கரியோடு கஸ்தூரி கல்யாண சத்திரத்தில் பெண்ணின் அறைக்குள் நுழைந்த போது உள்ளே மேற்கண்ட சம்பாசனை பெண்ணுக்கும் அவளது உறவினருக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்க கஸ்தூரி அக்காவின் முகத்தை பார்க்க அக்காவும் அந்த பேச்சில் அதிர்ச்சி அடைந்திருந்தாள். என்னடி கஸ்தூரி இப்படி பேசுறா? அக்கா கவலையோடு கேட்டாள். போகட்டும் விடு, நாம என்ன அவளை பயமுறுத்தவா நாத்தனாராகிறோம்? கஸ்தூரி அக்காவை சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து சென்று எதுவும் நடக்காது போல் பெண்ணோடு பேசிவிட்டு வந்தாள். தன் பேச்சை இவர்கள் கேட்டிருப்பார்களோ என்ற கலவரம் சிறிதுமில்லை சுந்தரியின் முகத்தில். கல்யாணத்திற்கு பிறகு அவள் நடவடிக்கைகள் இன்னும் மோசமாக இருந்தன. மாமனார் மாமியாருக்கு ஓரளவு மரியாதை கொடுத்தாலே தவிர மற்றபடி யாரிடமும் பயமும் இல்லை, மரியாதையும் இல்லை. அதுவும் நாத்தனார்களிடம் சுத்தமாக சிநேகம் காட்ட மறுத்தாள். முக்கியமாக எதிர்போஷனிலேயே குடியிருந்த கஸ்தூரியை முடிந்தவரை அலட்சியப்படுத்தினாள். அதற்கு காரணம் அம்மாதான். கல்யாணமாகி வந்த மறுநாளே மருமகளிடம் தன் 4 பெண்களின் குணநலன்களை எல்லாம் விலாவாரியாக அம்மா சொன்னபோது எதேச்சியாக அதை கேட்ட கஸ்தூரி அதிர்ந்து போனாள். அம்மாவை தனிமையில் கடிந்து கொண்டாள். இப்ப எதுக்குமா பழங்கதையெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? உன் பொண்ணுங்களை பத்தி நீயே குத்தம் குறை சொன்னா அவ எப்படி எங்களை மதிப்பா? உன்னை பத்தி ஒசத்தியா தாண்டி சொன்னேன். உடனே உச்சி குளிர்ந்துட சொல்றியா? உன் வயசுக்கு இவ்வளவுதானா உனக்கு விவேகம்? ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை உனக்கும் அக்காள்களுக்கும் ஏற்பட்டிருக்கலாம். அதை இன்னும் நீ மனசுல வச்சிட்டு இருக்கிறதே தப்புன்னா அதையெல்லாம் உன் மருமக கிட்ட சொல்ற பாரு, அது அதை விட தப்பு. போதும் உன் உபதேசம், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. அம்மா அவளிடம் இருந்து தப்பிக்கும் சாக்கில் கத்தினாள். அந்த கத்தலில் ஒரு குற்ற உணர்ச்சி கலந்திருந்தது. அதற்கு பிறகு அம்மா கஸ்தூரியை பற்றியும் சுந்தரியிடம் என்ன சொன்னாலோ
ஏற்கனவே திமிரில் மிதந்தவள் இன்னும் அதிக திமிரோடு நடந்து கொண்டாள். நல்ல மாமியார் என்று அவளிடம் சான்றிதழ் வாங்கிவிட வேண்டும் என்பது போல் அம்மா நடந்து கொண்டாள் எனலாம். அந்த சான்றிதழுக்காக தான் பெற்ற பெண்களையே அவளிடம் விட்டு கொடுத்து பேசியதுதான் வேதனையிலும் வேதனை. வருகிறவர் போகிறவர்களிடமெல்லாம் அம்மா மருமகளை பற்றி பீற்றிக் கொள்வதை பார்க்க வேண்டும். விடிய காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு கோலம் போட்டு சாமி படத்துக்கு பூ போட்டு கந்தசஷ்டி கவசம் சொல்லாம காஃபி கூட சாப்பிட மாட்டா. வேலையிலையும் படு சுறுசுறுப்பு தான், சோம்பேறித்தனமே கிடையாது. துணி துவைச்சு பத்து தேய்ச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு 9 மணிக்கு வேலைக்கும் கிளம்பிடுவா. அப்புறம் ராத்திரி படுக்கிற வர வேலைக்கு அஞ்சுறதே இல்ல. கஸ்தூரிக்கு சிரிப்புத்தான் வரும். அக்காக்கள் இருவரும் இதைவிட அதிகமாய் வேலை செய்பவர்கள். கஸ்தூரியும் தான் 4 மணிக்கு எழுகிறாள். வீட்டு வேலை அத்தனையும் முடித்து வேலைக்கு செல்கிறாள். இது தவிர கிடைக்கும் நேரத்தில் கதை எழுதுகிறாள், ஓவியம் வரைகிறாள். அம்மா இதுவரை ஒருத்தரிடமும் இதை பீற்றிக் கொண்டதில்லை. அம்மாவின் இந்த குணம் எதிலே போய் முடிய போகிறதோ என்று கவலைப்பட்டாள் கஸ்தூரி. இந்த கவலைக்கு நடுவில் அவள் மகிழும் விதமாக அவளுக்கு சென்னைக்கே மாறுதல் கிடைத்தது. சந்தோஷத்துக்கு நடுவே இனி நாள் முழுக்க சுந்தரியின் அருகில் இருந்து அவதிப்பட வேண்டுமே என்ற கவலையும் எழுந்தது. ஆண்களுக்குள் எந்த சிக்கலும் இல்லை, அவர்களுக்குள் பிரச்சனைகளும் எளிதில் ஏற்படுவதில்லை. அப்பாவுக்கும் சுவாமிநாதனுக்கும் சுந்தரியின் சுபாவம் ஆரம்பத்தில் தெரியவில்லை. அப்படியே சொன்னாலும் அதை பெண்கள் விவகாரம் என்று பெரிதாய் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி சொல்லும் புத்தியும் கஸ்தூரிக்கு இல்லாததால் சுந்தரியின் திமிர் நடவடிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. யாரை கண்டாலும் துச்சமாய் ஒரு பார்வை, இலக்காரமான சிரிப்பு, வெடுக் வெடுக்கென்ற ஒரு பேச்சு. வெறுங்கையோடு வந்ததற்கே இத்தனை அகங்காரம் என்றால் பணக்கார வீட்டிலிருந்து வந்திருந்தால் இன்னும் எப்படி எப்படியெல்லாமோ இருப்பாளோ என்று அக்காக்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். எதுவும் தெரியாமல் இருந்த அப்பாவும் அவளது குணத்தை சற்றே புரிந்து கொள்ளும்படி ஒரு சம்பவம் நடந்தது. அன்றைக்கு தஞ்சாவூரில் கல்யாணத்திற்காக ஒரு பெண்ணின் வீட்டுக்கு அப்பாவும் அம்மாவும் புறப்பட்டு கொண்டிருந்த போது அந்த போஸ்ட் கார்டு வந்தது. சுந்தரியின் அம்மாவும் சகோதரனும் இன்னும் 2 நாள் கழித்து அவளை பார்க்க வருவதாக எழுதியிருந்தார்கள். அதே நாள் அன்றைக்கு மாலைதான் அப்பாவும் அம்மாவும் தஞ்சாவூரிலிருந்து திரும்பி வருவார்கள். என்ன செய்யலாம்? அம்மா அப்பாவிடம் கேட்டாள். கணபதியும் சுந்தரியும் தான் இருக்காங்களே, வரப்போறவங்களுக்கும் நமக்கும் சேர்த்து சமைச்சு வைக்க சொல்லு. அவங்க சாயங்காலம் தான் வருவாங்க. நாமளும் 1 மணி நேரம் வித்தியாசத்துல வந்துடுவோம். சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்பா கஸ்தூரியை அழைத்தார். பாருமா கஸ்தூரி, ஞாயிற்றுக்கிழமை சம்மந்தி வீட்டுல இருந்து வர்றாங்களாம். நாங்களும் அன்னைக்கு திரும்பிடுவோம். சுந்தரிய சமைக்க சொல்லியிருக்கேன். நீயும் கூடமாட இருந்து உதவி பண்ணு. கணபதி கிட்ட பணம் கொடுத்திருக்கேன். வேண்டியதை வாங்கி நல்லா சமைக்க சொல்லு, சரியா? கஸ்தூரி தலையசைத்தாள். அப்பாவும் அம்மாவும் கிளம்பி போன பிறகு கதவை அடைத்தவள்தான் சுந்தரி. 2 நாள் என்ன சமைத்தாள், எப்போது ஆபீஸுக்கு போனாள் என்று கூட தெரியாது. கண்ணிலேயே படவில்லை. கஸ்தூரியிடம் ஒற்றை வார்த்தை கூட பேசவில்லை. கதவை தட்டி அவர்கள் தனிமையை கெடுக்கவும் சங்கடமாக இருந்தது கஸ்தூரிக்கு. அதிலும் ஞாயிற்றுக்கிழமையன்று கதவையே திறக்கவில்லை. எவ்வளவோ வேலை இருக்கிறதென்று தெரிந்தும் வெளியிலேயே வராமல் என்ன பண்ணுகிறாள் அவள் என்று சலித்து கொண்டாள். சாயங்காலம் வரை இருவரும் வெளியில் வரவில்லை. 2 முறை கஸ்தூரி கதவை தட்ட தம்பி எட்டி பார்த்தான். எல்லாரும் வந்துடுவாங்களே, சமைக்கிறாளா அவ? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தம்பி கதவை மூடிக்கொண்டான். கஸ்தூரி ஒதுங்கி கொண்டாள். பின்னால் வருவார்கள் என்று நினைத்த அப்பாவும் அம்மாவும் மாலை 6 மணிக்கே வர சுந்தரியின் அம்மாவையும் சகோதரனையும் ஏனோ காணவில்லை. ட்ரெயின் லேட்டோ என்னவோ. கதவு தட்டி உள்ளே சென்ற அப்பா சற்று நேரத்தில் குரல் உயர்த்தி அம்மாவிடம் கத்தி கொண்டிருக்க கஸ்தூரி தயங்கியபடி உள்ளே நுழைந்தாள். நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியும் ஏண்டா எதுவுமே செய்யல? என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஹோட்டல்ல இருந்து ஏதேதோ வாங்கி சாப்பிட்டிருக்கீங்க. அப்போ உடம்பு நல்லா இருந்ததா? அப்பா மேடையில் சுருட்டி போட்டிருந்த இலைகளை பார்த்தபடி கேட்க கணபதியின் முகம் மாறியது. வரப்போறது அவங்க அம்மா அண்ணன் தான். தான் வீட்டு உறவுகளுக்கே சமைக்க முடியாதவ மத்தவங்களை எப்படி மதிச்சு கவனிப்பா? அப்பா கேட்க கணபதியின் முகம் சிவந்தது. அவங்க வந்தா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சேன். யாரும் அவங்கள பட்டினி போட்டுற மாட்டாங்க. போதுமா? என்னடா சொன்ன? காலங்காலமா இந்த வீட்ல எத்தனை விருந்தாளிங்க வந்து போயிருப்பாங்க. இதுவரை யாரையாவது ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருப்போமா? உங்க அம்மாவுக்கு என்ன உடம்புக்கே வந்ததில்லையா? முடியாட்டியும் செய்து போட்டுதான் எங்களுக்கு பழக்கம். அப்படி என்னதான் உடம்பு உன் பொண்டாட்டிக்கு? ஆஸ்பத்திரியில சேர்க்கிற அளவுக்கு உடம்பு நல்லா இல்லையா?
இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க? அவங்க வந்தா நாங்க சொல்லிக்கிறோம், அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவ. சரி, எங்களுக்கு சாப்பாடு நீங்களும் வேணா வாங்க. அதுக்கும் பணம் நான் தானே தரணும். நீ வாங்குற சம்பளத்துல வர்றவங்க போறவங்களை எல்லாம் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனையானா போண்டி தான் ஆவ. இப்ப மட்டும் நான் யாரு? போண்டி தான். என்னடா சொன்ன? தெரியாம தான் நான் கேக்குறேன். எனக்குன்னு என்ன செய்த நீயே? பொண்ணுங்களை சீராட்டவே நேரம் பத்தலையே உனக்கு. கட்டி கொடுத்தப்புறமும் கொண்டு வந்து கிட்ட வச்சுக்கிட்டு சீராட்டுறீங்க. அதுல பாதி அக்கறையாவது ஏன் மேல காட்டியிருப்பீங்களா? அப்பா வாயடைத்து போனார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவனிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை அவர். பிள்ளை வேண்டும் என்ற ஆசையில் வரிசையாய் 4 பெண்கள் பிறந்தும் மனம் தளராமல் தெய்வத்தை வேண்டி கோயில் குளம் சுற்றி 5வதாக அவன் பிறந்த போது அப்பா சொல்ல முடியாத சந்தோஷத்தில் ஆழ்ந்து போனார். அதீத பாசத்தில் அவனை புதிதாய் அந்த பகுதியில் துவங்கியிருந்த ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். ஆனால் அவர் ஆசைப்பட்ட அளவுக்கு அவனுக்கு படிப்பில் நாட்டமில்லை. பள்ளியின் கட்டுப்பாடுகளும் ஆசிரியர்களின் விழி உருட்டல்களும் அவனுக்கு பிடிக்கவில்லை. பள்ளிக்கு செல்வதை வெறுத்தான். அம்மா தொடையும் கண்ணமும் கிள்ளி கற்றுக் கொடுத்த பாடங்களை பள்ளிக்கு செல்லும் வழியிலேயே மறந்து போனான். ஒற்றை இலக்கத்தில் மதிப்பெண்கள் பெற்று அப்பாவை சோர்ந்து போக செய்தான். அப்பா அசாத்திய முன்கோபக்காரர். அவனுடைய பொய்யும் சின்ன சின்ன சில்லறை திருட்டுகளும் பிடிவாத நடவடிக்கைகளும் அவரை கவலையும் கோபமும் அடைய செய்தன. அடியாத பிள்ளை திருந்த மாட்டான் என நினைத்து சில நேரம் அடி பின்னி விடுவார். பிறகு அடித்து விட்டதை எண்ணி தனிமையில் தவிப்பார். அவனை சமாதானப்படுத்த பல பொருட்களை வாங்கி கொடுப்பார். அவன் வாழ்க்கையில் பெரிதாய் எதுவும் சாதிப்பான், தன்னை போல் ஒரு தொழில் செய்து சம்பாதிப்பான் என்ற நம்பிக்கை ஏனோ அவருக்கு ஏற்படவே இல்லை. அவனது பிற்காலத்திற்காகவே இன்னும் அதிகமாய் உழைத்தார் அவர். தன்னால் முடிந்தவரை அவன் எதிர்காலத்தில் எவ்வித கஷ்டமும் படாதிருக்க பணமும் பொருளும் சேர்த்தார். ஊருக்கு வெளியில் நிறைய நிலம் வாங்கி போட்டார். காலப்போக்கில் அவற்றின் மதிப்பு உயரும் போது அது அவனுக்கு உதவும் என நினைத்தார். பழைய நகைகள் குறைந்த விலையில் கிடைக்கும் போதெல்லாம் அவற்றை கணக்கு பார்க்காமல் வாங்கி வைத்தார். புறநகரில் வாங்கி போட்டிருந்த இடத்தில் அவனுக்காக வீடு ஒன்றும் கட்டியிருந்தார். சரியான பேருந்து வசதி இல்லாத அந்த இடத்திற்கு பழகாத தூரங்கள் நடையாய் நடந்து சென்று சிமெண்ட்டும் மணலும் ஜல்லியும் வாங்கி போட்டு கட்டுமான பணிகளை கவனித்து கூலி கொடுத்து வீடு கட்டி நாள் பார்த்து கிரக பிரவேசமும் செய்திருந்தார். தன் தொழில் மற்றும் வியாபாரம் காரணமாக அங்கு அவர் குடிபெயரவில்லை, வாடகைக்கு விட்டிருந்தார். அந்த வாடகையையும் அவன் பெயரில் சேமித்துக் கொண்டிருந்தார். இத்தனை விஷயங்கள் அவனுக்காக அவர் செய்தும் அவன் என்ன செய்தாய் நீ என்று கேட்டதும் அவர் வேதனையில் அதிர்ந்துதான் போனார். கல்யாணமாகி புது மனைவியின் முன்னால் நெஞ்சு நிமிர்த்தி கை நீட்டி குற்றம் சாட்டுபவனை என்ன சொல்லி திட்ட முடியும்? இருப்பினும் வேதனையோடு அவர் சொன்னார், ஆமாண்டா, நான் உனக்கு எதுவும் செய்யலதான். எங்களோட இருக்க உனக்கு பிடிக்கலனா இப்பவே அவளை கூட்டிட்டு தனியா போய் சந்தோஷமா இரு. என் பொண்ணுங்களுக்கெல்லாம் எவ்வளவு ரூபாய்க்கு நகையும் சீரும் செஞ்சேனோ அதே மாதிரி ஒரு பங்கு உனக்கும் கொடுத்துடுறேன். உன் இஷ்டப்படி போய் எங்க வேணாலும் இருந்துக்கோ. உன் பாட்டை நீ பாத்துக்க, எங்க பாட்டை நான் பாத்துக்கிறேன். கணபதி ஆடி போனான். அப்பா இப்படி சொல்லுவார் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் வாங்கும் சம்பளத்தில் தனி வீடு பார்த்து வாடகை கொடுத்து கரண்ட் பில் கட்டி சாமான் வாங்கி சமைத்து சாப்பிட்டு சத்தியமாய் முடியாது. நாளை குழந்தை குட்டி என்று ஆனால் இன்னும் கஷ்டம். அவன் அப்பாவிடம் அடங்கி போக வேண்டியிருக்கிறதே என்ற அவமானமும் அதனால் ஏற்பட்ட ஆத்திரமும் ஒன்று சேர விற்றென்று எதுவும் பேசாமல் வெளியில் இறங்கி சென்றான். அதன் பிறகு அம்மா அவசர அவசரமாய் இருந்த காய்கறிகளை கொண்டு சமைத்தாள். ஊரில் இருந்து வந்தவர்களுக்கு எதையும் காட்டிக்கொள்ளாமல் அவர்களது பசியாற்றினாள். மறுநாள் மாலை அவர்கள் கிளம்பி செல்லும் வரை வீடு சகஜமாக இருந்தது. அம்மா விழுந்து விழுந்து சம்மந்தி அம்மாளை உபசரித்தாள். அதீத மரியாதை கொடுத்தாள். அப்பா அதிகம் பேசவில்லை. அவர்கள் போனதும் அம்மா அப்பாவிடம் வந்தாள். போதும், இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்க. சின்ன பொண்ணு தானே, நம்ம பழக்க வழக்கம் குணம் எதுவும் தெரியல, போக போக சரியாயிடுவா. அந்த பொண்ணை கூட திருத்திடலாம். உன் பிள்ளைக்கு எப்போ பொறுப்பு வருமா? ஏன், அவனுக்கு என்ன பொறுப்பு குறைஞ்சு போயிடுச்சு? இங்க பாருங்க, அவன் எனக்கு ஒரே பிள்ளை. சும்மா அவனை கரிச்சு கொட்ட வேண்டாம்.
அதான் வந்தவங்கள நல்லபடியா உபசரிச்சு அனுப்பியாச்சே, அதோட விடுங்க. சும்மா போக வர ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு நம்மள சிக்கல்ல மாட்டி விட்டுற போகுது. இந்த காலத்து பசங்கள்லாம் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க வழிக்கு நாம தான் போகணும். அம்மாவின் சித்தாந்தம் பிடிக்கவில்லை என்றாலும் அப்பா அதோடு அந்த பிரச்சனையை விட்டுவிட்டார். இருப்பினும் சுந்தரியின் அமில குணம் பல்வேறு சமயங்களில் பல்வேறு விதமாய் வெளிப்பட்ட போது அப்பா நொந்து போனார். தாய் வீட்டுக்கு எதிரில் குடி வந்தாலும் 20 வருடங்களுக்கு மேலாக பிறந்த வீட்டுக்கு அருகில் செருப்பு கலற்றி வைத்து பழக்கமாகிவிட்டதால் தனி குடித்தனம் செய்தாலும் செருப்பை மட்டும் அம்மாவின் போஷன் வாசலில் தான் கலட்டி போடுவது கஸ்தூரியின் வழக்கம். வீட்டுக்குள் நுழைந்தால் கால் அங்குதான் போகும், குழந்தையும் அங்குதான் இருப்பாள் என்பதால் முதலில் அம்மா வீட்டுக்கு போன பிறகுதான் தன் போர்ஷனுக்கு வருவாள். அன்றும் அப்படித்தான். அப்பாவோடு பேசிவிட்டு தன் போர்ஷனுக்கு வந்தாள். சற்று நேரத்தில் பொத் பொத் என்று அவள் செருப்புகள் இரண்டும் அவள் போர்ஷனுக்கு அருகில் வீசப்பட கஸ்தூரி யார் எறிவதென்று எட்டி பார்க்க சுந்தரி வராண்டாவை பெருக்கிக் கொண்டிருந்தாள். சரி, பெருக்குவதற்காக அப்படி செய்திருப்பாள் என நினைத்தாள். இரவு ஏதோ வாங்குவதற்காக கடைக்கு போனவள் வழக்கம் போல தாய் வீட்டுக்கு அருகில் செருப்பை கலற்றிவிட்டு செல்ல அவை சற்று நேரத்தில் மீண்டும் இவள் வீட்டுக்கு அருகில் தள்ளப்பட்ட போதுதான் கஸ்தூரிக்கு உரைத்தது. இது சுந்தரி வேண்டுமென்றே செய்யும் வேலை. எதற்காக இப்படி செய்கிறாள்? தான் அங்கு செருப்பு விடுவதில் இவளுக்கென்ன கஷ்டம்? அவமானப்படுத்துகிறாளா? இனி இங்கே விடாதே, உன் வீட்டு வாசலிலேயே விட்டுக்கொள் என்று சொல்லாமல் புரிய வைக்கிறாளா? கஸ்தூரியின் கோபம் சூடுபட்ட பாதரசம் போல விறுவிறுவென்று ஏறி மூக்கு சிவக்க வைத்தது. நேராக அப்பாவிடம் வந்தாள். நான் இனிமே எங்க செருப்ப கலட்டணும்னு சொல்லுப்பா. எதுக்கு கேக்குற? அங்க பார், நான் இங்க கலட்டி போட்ட செருப்ப உன் மருமக என் வீட்டு வாசல்ல வீசி எரிஞ்சிருக்கா. நான் இனிமே இங்க கலட்ட கூடாதுன்றாளா? கேட்டு சொல்லு. என்னம்மா இது, சின்ன விஷயத்துக்கு போய்? இது சின்ன விஷயம் இல்லப்பா. என் செருப்ப தூக்கி எறிகிறவ என் தம்பியத்தான் கட்டி இருக்கான்னு சொல்லு. என்னவா அவளுக்கு? என்னமோ அர்த்த ராத்திரியில குட பிடிச்சிட்டு அலையிறா. அவளுக்கும் எனக்கும் விரோதம் என்ன? எதுக்கு இப்படி எல்லாம் செய்யறா? இதெல்லாம் நல்லால சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் இருமா. அப்பா அவளை கையமர்த்தி விட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த செருப்புகளை தன் கைகளால் தூக்கி கொண்டு வந்து வழக்கமாய் அவள் கலற்றும் இடத்திலேயே வைத்தார். போதுமா, இங்கேயே வச்சுட்டேன். இதுக்கு மேல இந்த பிரச்சனை பண்ண வேண்டாம், சரியா? அப்பா சொல்ல கஸ்தூரி திகைத்து போனாள். அப்பா தன் செருப்பை எடுத்து வைப்பார் என அவள் எதிர்பார்க்கவில்லை. அடக்க முடியாமல் கண்ணீர் பெருகியது. அப்பா சுந்தரியை பார்த்தார். இனிமே எந்த செருப்பாவது இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது இருந்ததுன்னா நானே அதை எடுத்து இங்க வைப்பேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார். சற்று பொறுத்து அம்மா கஸ்தூரியின் வீட்டுக்கு வந்தாள். கண் கலங்க உட்கார்ந்திருந்த கஸ்தூரியை கோபத்தோடு பார்த்தாள். தெரியாமத்தான் கேக்குறேன், எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? கஸ்தூரி அம்மாவை திரும்பி பார்த்தாள். நான் என்ன பண்ணுனேன்? அல்ப விஷயத்தை எல்லாம் எதுக்குடி ஊதி பெருசாக்கி உங்க அப்பா கிட்ட சொல்ற? அப்படின்னா அவ செய்தது சரின்றியா? அவ சாதாரணமா தான் எடுத்து வச்சாலாம். ஓம் புத்தி தான் அதை குதர்க்கமா பாக்குது. எதுக்கு அந்த பொண்ணோட ஒத்தைக்கு நிக்கிற? கஸ்தூரி அம்மாவை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். சிரிப்பு தான் வந்தது அவளுக்கு. உனக்கு நல்லா தெரியுமா, அவ கல்யாணமாகி வந்ததுல இருந்து எங்க 4 பேர்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறான்னு. என்னமோ ஆகாசத்துல இருந்து குதிச்சிட்ட மாதிரில இருக்கு அவ அலட்டலும் அலட்சியமும். நாங்க என்ன அவகிட்ட சண்டைக்கு போறோமா இல்ல படுத்துறோமா? என்னமோ எங்களை பார்த்து சிரிச்சா கூட பாவம்னு முகத்தை வெடுக்கு வெடுக்குன்னு திருப்பிக்கிட்டு போறா. அவ என்ன செஞ்சாலும் நாங்க பேசாம இருக்கணும்னு சொல்றியா? நீ என்னடி சொல்ற? அந்த பொண்ணை நான் படுத்தணும்ன்றியா? எல்லா மாமியாரையும் மாதிரி நான் அவளை பாடா படுத்துனா சந்தோஷப்படுவ, அப்படித்தானே? யார் அப்படி சொன்னா? தப்பு பண்ணுனா தட்டி கேளுன்றேன். என்கிட்ட இப்ப கேக்குற இல்ல, அது மாதிரி அவளையும் கேளு. எதுக்குடி அவளை இப்படி கரிச்சு கொட்டுற? அம்மா கேட்க அயர்ந்து போனாள் கஸ்தூரி. குளியல் அறையும் டாய்லெட்டும் அம்மா வீட்டுக்கும் கஸ்தூரிக்கும் பொதுவாக இருந்தது. அம்மா வீட்டு சோப்பு டப்பியும் இவர்களது சோப்பு டப்பியும் எப்போதும் குளியலறையில் தான் இருக்கும். இதுவரை அதில் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. ஆனால் சுந்தரி வந்த பிறகு வழக்கமில்லாத வழக்கமாக அம்மா வீட்டு சோப்பு டப்பியை தங்கள் வீட்டுக்குள் கொண்டு போய் வைத்துக் கொள்ள துவங்கினாள். அதை ஒரு பெரிய விஷயமாக அங்கு யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. கஸ்தூரி தான் அதையும் கவனித்தாள். தங்களது சோப்பு டப்பாவை உள்ளே எடுத்து செல்வதோடு சுந்தரி நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்லை,
கஸ்தூரி வீட்டின் சோப்பு பாதி நேரம் கீழே தள்ளப்பட்டு தண்ணீரில் கரைந்து கொண்டிருக்கும். அம்மா சொல்வது போல் இதெல்லாம் அல்ப விஷயங்கள் தான். ஆனால் சுந்தரி மிகச் சாமர்த்தியமாக அந்த அல்ப விஷயங்களில்தான் தனது துவேஷத்தை வெளிப்படுத்தி கஸ்தூரியின் இரத்த அழுத்தத்தை எகிரச் செய்தாள். இம்முறை பொறுமையாக இருந்த கஸ்தூரி வேறு வழியின்றி தங்கள் சோப்பு டப்பாவை தங்கள் போஷனில் கொண்டு வந்து வைக்க பழகி கொண்டாள். நேற்று வந்த ஒருத்திக்கு இருக்கும் அகங்காரமும் அனுமதியும் கண்டு அதை தடுக்க முடியாமல் துவண்டு ஒதுங்க ஆரம்பித்தாள் அவள். அம்மாவின் சப்போர்ட் சுந்தரிக்கே இருந்ததால் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது அவளுக்கு. தண்ணீர் பிடித்து வைக்கும் அண்டாக்களும் இருவருக்கும் பொதுவாகவே இருந்தன. கஸ்தூரியிடம் பக்கெட் அண்டா என்று தனியாக எதுவும் இல்லாததால் அப்பா உடையதையே தான் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பா தான் தனியாக எதுவும் வாங்க தேவையில்லை என்றிருந்தார். அப்பா வீட்டு அண்டாக்கள் என்றாலும் சுவாமிநாதன் தான் அவற்றில் தண்ணீர் அடித்து நிரப்பி வைப்பான். அந்த அண்டாக்களிலிருந்து குளிக்க துவைக்க என்று கஸ்தூரி தண்ணீர் எடுக்கும் போதெல்லாம் சுந்தரியின் முகம் அஷ்ட கோணலாகும். காலி பக்கெட்டுகளை இவள் எடுத்து விடாதபடி வீட்டிற்குள் கொண்டு போய் வைப்பாள். அப்பாவும் அம்மாவும் பட்சண தயாரிப்பில் மும்முரமாக இருப்பார்கள். அவர்களது பார்வையில் சுந்தரியின் இந்த அல்ப நடவடிக்கைகள் படாது. சொல்லவும் கூச்சமாக இருந்தது. செருப்பை அப்பா தன் கையால் எடுத்து வைத்ததிலிருந்து அவர் மனதை நோகடிக்க வேண்டாம் என்ற எண்ணத்தோடு அவரிடம் எதையும் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தாள். அதே நேரம் சுந்தரியின் செய்கைகள் இவளது தன்மானத்தை தட்டி பார்ப்பதாக இருந்ததால் சுவாமிநாதனிடம் நாசுக்காக நடந்தவற்றை சொல்லி ஒரு இரும்பு ட்ரம்மும் 4 பக்கெட்டும் வாங்கி வரச் செய்தாள். புதிதாய் வந்திறங்கிய சாமான்களை பார்த்ததும் அப்பாவின் முகம் மாறியது. அப்போதைக்கு அதை கவனிக்காதவர் போல் இருந்தவர் பிறகு மெல்ல அவளது வீட்டிற்குள் வந்து, என்னம்மா இதெல்லாம் என்று அவற்றை சுட்டி காட்டி கேட்டார். எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கே, அதான் வாங்கிட்டேன். என்னம்மா நடந்துச்சு? வேணாம்ப்பா, என்னை எதுவும் கேட்காத. அம்மா வீட்டுக்கிட்ட குடி வந்திருக்க கூடாது. என் குழந்தைக்கு ஆதரவு வேணுமேனு தான் நான் வந்தேன். இப்ப ஏண்டா வந்தோமோன்னு இருக்கு. என்னால உங்க யாருக்கும் தொந்தரவு வேணாம்னு தான் பக்கெட்டும் ட்ரம்மும் வாங்கிட்டேன். அடுத்தாப்புல ஒரு டிவி வாங்கணும், இல்லாட்டி அதுக்கு கூட மூஞ்சியை காட்டுவா அந்த மகராசி. அப்பா மௌனமாக தன் வேதனையை வெளிப்படுத்தினார். என்ன பேசுவதென்றே அவருக்கு புரியவில்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதுவரை நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுத்ததில்ல. அது வேணும் இது வேணும்னு கேட்டதில்ல. அம்மா அப்பா பக்கத்திலேயே சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம்னு ஒரே எண்ணத்துல தான் இங்க வந்தேன். நானோ இவரோ இது வரைக்கும் அனாவசியமா எதுக்கும் உன்கிட்ட கையேந்தி நின்னதில்ல. கௌரவமா தான் குடித்தனம் செய்துட்டு இருக்கோம். ஆனா நேத்து வந்த ஒரு சின்ன பொண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன முகத்துல அடிக்கிறாப்புல நடந்துக்கிறா. பணப்பசை உள்ளவளா அவ. வாக்கப்பட்ட இடம் பெரிய இடமா. பிறந்த வீட்டுல இருந்து எதுவும் கொண்டு வராதப்பவே இத்தனை அகம்பாவம்னா பிறந்த இடமும் பெரிய இடமா இருந்தா தாங்குமா இந்த வீடு? அம்மா கிட்ட நான் மனசு வருத்தப்பட்டு ஏதாவது சொன்னா அவ என்னையே திட்டுறா. நான் சுந்தரிய கரிச்சு கொட்டுறேனா? மொத்தத்துல எனக்கு எதுக்கு வம்பும் கெட்ட பேரும்னு தான் ஒதுங்கி போக பழகிக்கிறேன். கஞ்சியோ கூழோ 4 செவுத்துக்குள்ள கௌரவமா குடிச்சிட்டு போறது எதுக்கு கண்டவங்க கிட்டையும் அவமானப்படணும்? இதோ பாரு கஸ்தூரி, உன் கஷ்டம் புரியுது. நடக்கிறதையெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா என்னம்மா செய்ய? அந்த பொண்ணு எங்கிருந்தோ வந்தவ. என்ன இருந்தாலும் வேற ரத்தம். அதை ஒன்னும் சொல்ல முடியாது. நாம நல்லதுக்கு 4 நியாயம் சொன்னா கூட புகுந்த வீட்டுல படுத்துறாங்கன்னு அவ சொன்னா அதைத்தான் உலகம் நம்பு. அவளோட நீலி கண்ணீருக்கு தான் உச்சி கொட்டி இறக்கப்படும். போகட்டும், புதுசு தானே, போக போக சரியாயிடும்னு பொறுமையா இருக்கேன். இது இப்படியே தொடர்ந்தா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உன் புருஷன் சம்பாத்தியத்துல குடித்தனம் பண்ணிப்பாருன்னு தனியா வச்சிடுவேன். அப்புறம் இந்த ஆட்டம் தன்னால அடங்கிடும். நீ வருத்தப்படாத. இதுக்காக என்னை விட்டு தூர போயிடணும்னு நினைக்காத. கணபதி இன்னைக்கு இந்த வேலையில இருக்கான்னா அதுக்கு நீதான் காரணம். அரசாங்க வேலையில சேர்றதுக்கு முந்தி நீ வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனில இந்த வேலையை நீதான சொல்லி வாங்கி கொடுத்த. இந்த உத்தியோகம் இல்லாட்டி அவனுக்கு பொண்ணு கேட்டு போயிருக்க முடியுமா? இல்ல பொண்ணத்தான் யாராவது தருவாங்களா? ஆனா அவன் எங்க இதை நினைச்சு பாக்குறான்? பொண்டாட்டி மோகம் அவன் புத்திய மூடி மறைச்சிருக்கு. குழந்தை குட்டின்னு ஆகி வாழ்க்கை புரியத்தான் எல்லாம் உரைக்கும் அவனுக்கு.
அப்பா வருத்தமாக பேசினார். அதே வருத்தத்தோடு அவர் வெளியேறிய சமயம் அம்மா எதிரில் வந்தாள். அவர்கள் என்ன பேசியிருப்பார்கள் என்பது புரிந்தாற்போல் அவள் பேசினாள். என்ன பண்ண, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவளுக்கு செய்ய மட்டும்தான் எங்களுக்கு உரிமை உண்டு, திட்டுறதுக்கு இல்ல. அதனால தான் உன்னை திட்டுறேன். உன் மேல அன்பு இல்லாமலாம் இல்ல. நான் ஏதாவது சொல்ல போய் அது எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிச்சுன்னா யாருக்கு பழி சொல்லு? உன்னோட இந்த சமாதானம் சரியில்லைம்மா. இன்னைக்கு நீ கொடுக்குற இடத்துல நாளைக்கு உன் தலையிலேயே அவ கை வைக்கும் போது உனக்கு இது புரியும். யார் தப்பு பண்ணினாலும் கண்டிக்கிறது தான் நல்லவங்களுக்கு அழகு. கஸ்தூரி வெடுக்கென்று சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க அப்பா வேட்டி மாற்றிக்கொண்டு வெளியில் கிளம்பி சென்றார்.